யாரோட நன்றியும் தேவையில்ல. சிவகார்த்திகேயனுக்கு பதிலடி கொடுத்த தனுஷ். பஞ்சாயத்து நீளுதே! தனுஷ் தன்னோட 50வது படமான ராயன் படத்தை இயக்கியும் நடிச்சும் முடிச்சிருக்காரு. படம் சுமாரான வரவேற்பு பெற்றிருக்கு. இருந்தாலும் அந்த படத்தோட வசூல் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ பெற்றிருக்கிறதா சொல்லப்படுது. அந்த படத்த முடிச்ச கையோட சேகர் கமுலா இயக்கத்துல நடிக்க கமிட் ஆனாரு. படத்துக்கு குபேரா அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹிந்தி அப்புறம் ஹாலிவுட்லயும் அவரு நடிச்சிட்டு இருக்காரு. இந்திய அளவுல திறமை வாய்ந்த நடிகர்கள்ல ஒருத்தர் தனுஷ். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அசால்ட்டா சம்பவம் செய்யக்கூடிய அவரு ராயன் படத்துக்கு முன்னாடியே கேப்டன் மில்லர் படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படம் சரியா போகாட்டாலும் வழக்கம் போல தனுஷ் தன்னோட கேரக்டர ரொம்பவே சிறப்பா செஞ்சிருந்தாரு. ஆனா தனுஷ் ரசிகர்களுக்கு சோகம் என்ன அப்படின்னா, போட்டியா களமிறங்கின அயலான் படம் கேப்டன் மில்லர் கிட்ட தோத்து போனதுதான். இருந்தாலும் மில்லர விட அடுத்த படத்துல அவரு விட்ட இடத்த பிடிப்பாரு அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. அதுபடி அவர் தன்னோட 50வது படமா ராயன் படத்தை இயக்கி நடிச்சிருந்தாரு. சில வாரத்துக்கு முன்னாடி வெளியான அந்த படம் சுமாரான வரவேற்பையே பெற்றிருக்கு. அதே சமயம் வசூல் ரீதியா சக்கப்போடு போட்டிருக்கிறதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரம் தெரிவிக்குது. அதே சமயம் தான் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு தனுஷ் கொஞ்சம் அப்செட் ஆயிருக்கிறதாவும் கோலிவுட்ல பேச்சுக்கள் எழுந்திருக்கு. அதே மாதிரி தனுஷ் மேல சமீப காலமாவே பல சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டுக்கள வச்சுட்டு வராங்க. ஆனா, அதுக்கெல்லாம் தனுஷ் ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. மாறா தன்னோட வேலை என்னவோ அத பத்தி மட்டுமே கவனம் செலுத்திட்டு வராரு. இப்படிப்பட்ட சூழல்ல அவரு பத்தி தயாரிப்பாளர் ராஜன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சர்ச்சைய ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கிடையில பல பேர சினிமாவுல அறிமுகப்படுத்தியது தனுஷ் தான். நடிகர் சிவகார்த்திகேயன், தீனா, இசையமைப்பாளர் அனிருத் அப்படின்னு அந்த லிஸ்ட் நீண்டுகிட்டே போகும். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் மேலயும் ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சு அவர் இயக்கக்கூடிய முதல் படத்துக்கு தன்னோட கால் ஷீட்ட குடுத்தாரு தனுஷ். அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன வச்சு படத்தையும் தயாரிச்சிருக்காரு தனுஷ். இதனால அவர நெறைய பேரு பாராட்டவும் செஞ்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சூழல் இப்படி இருக்க சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் இடையில பிரச்சனை அப்படின்னு பேசப்பட்டுச்சு. இந்த சூழல்ல இப்போ நடந்த கொட்டுக்காளி படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்வுல பேசின சிவா, யாரையும் கண்டுபிடிச்சு இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை குடுத்தேன், நான் தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் தான் வாழ்க்கை குடுத்தேன் அப்படின்னு என்ன அப்படி சொல்லி சொல்லியே பழக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளெல்லாம் நான் கிடையாது. இதோ என்னோட நண்பர் இவர்தான் அப்படின்னு ஒரு அறிமுகம் செய்வோம் இல்லையா? அப்படிதான் இத நான் செய்யறேன். நீங்க குடுத்த நடிகர் அப்படிங்கிற இடத்துல இருந்து அத சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவரோட இந்த பேச்சு தனுஷ தான் குறிக்குது அப்படின்னு ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷோட ரசிகர்கள் சிவாவையும் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தனுஷ் ரசிகர் ஒரு வீடியோவ அதிகமா ஷேர் பண்ணிட்டு வராங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தனுஷ் குடுத்த பேட்டி ஒண்ணுல, யாரும் என்கிட்ட நன்றியா இருக்கணும் அப்படின்னு நான் நெனச்சு எந்த உதவியுமே செய்யல. அப்படி யாரும் யாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத ஷேர் பண்ணி சிவகார்த்திகேயனுக்கு அப்பவே தனுஷ் பதிலடி குடுத்துட்டாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க தனுஷோட ரசிகர்கள்.